அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் வாழும்போது நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு நம்ம கையால் சரி, வாயால் சரி, நம்ம பேச்சால் ஏதாவது செய்யும்போது நம்மளுக்கு அடுத்தவங்க கஷ்டப்படுற மாதிரி, அடுத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்குற மாதிரி ஏதாவது நம்ம கிட்ட இருந்து நடக்கிறதான்னு எப்போதுமே யோசிப்போடு இருங்க. ஏன்னா எல்லா நேரத்திலும் நம்ம அந்த யோசிப்போடு இருந்தால் நம்மளுக்கு இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட மிஞ்சிறது எப்போதுமே நல்லது மட்டும்தான். அப்போ எப்போதுமே நல்லவராக வாழ்ந்தால் தானாகவே நம்மளுக்கு நல்லது கிடைக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற நீதி இருக்குது. ஏன்னா இந்த உலகம் நம்ம நல்லது கொடுத்தா, நல்லது நடந்தால், நல்லது செஞ்சால் தானாகவே நம்மளுக்கு நல்லது கொடுக்குற மாதிரி ஒரு சக்தி இருக்குது. அது மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தியோடு வாழ்கிறதுக்கு, அந்த சக்தி தெரிஞ்சு வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சா தானாகவே சந்தோஷமாக வாழலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம தேடுறது, பிறந்த காலத்திலிருந்து இறக்குற வரைக்கும் நம்ம தேடுறது சந்தோஷத்தை தான். ஆனாலும் சந்தோஷம் நம்ம நினச்சி வாழ்றது வேறொரு விஷயம். ஏன்னா சந்தோஷம் நம்ம நினச்சி வாழ்றது புள்ளக்குட்டியோட ஒரு வேலை பண்ணி ஏதாவது சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கை தான். ஆனாலும் நல்லா நினச்சி பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷம் நினச்சி வாழ்கிறது அந்த புள்ளக்குட்டியோட நல்ல வாழ்க்கைன்னு நம்ம நினச்சி வாழ்ந்தாலும் அந்த நல்ல வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறீங்களா இல்லை கஷ்டமாக வாழ்கிறீங்களா? நீங்கள் கஷ்டமாக தானே வாழ்கிறீங்க. ஏன்னா நீங்கள் வேலை செய்யணும். எதுக்காக? உங்களோட புள்ளக்குட்டிங்களோட சந்தோஷத்துக்காக நீங்கள் வேலை செய்யணும். எதுக்காக? உங்களோட உணவுக்காக. நீங்கள் மறுபடியும் வேலை செய்யணும். எதுக்காக? வாழ்கிறதுக்காக. ஆனால் வாழ்கிறதுக்கு எதுக்காகன்னு கேட்டால் தெரியல. அதுகள் எல்லாமே பண்ணுறது, வேலை பண்ணுறது இருந்து நீங்கள் பேசுறது, நடக்கிறது, கதைக்கிறது, எல்லா விஷயங்களும் பண்ணுறது எதுக்காக? வாழ்கிறதுக்காக. ஆனால் வாழ்கிறதுக்கு எதுக்காகன்னு கேட்டால் இந்த ஒரு கேள்விக்கு எந்த ஒரு பதிலுமே இல்லை. ஏன்னா நம்ம இவ்வளோ காலமாக வாழ்ந்தது எதுக்காகன்னு நம்மளுக்கு தெரிஞ்சது இல்லை. நம்ம சொல்கிறோம் நான் சந்தோஷமான வாழ்க்கை இல்லைன்னா நிரந்தரமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சொல்கிறோம். ஆனாலும் நீங்கள் நிரந்தரமான வாழ்க்கையை வாழ்கிறீங்களா? நல்லா நினச்சி பாருங்கள். நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க இல்லை துக்கமாக இருக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு வேலைக்கு போக இருக்குது, ஏதாவது பண்ணுறதுக்கு இருக்குது. ஆனால் சாயங்காலம் தூங்கும் போது நாளைக்கு என்ன பண்ணுறதுக்கு இருக்குது. அந்த நேரத்திலும் சந்தோஷமாக இல்லை. தூக்கும் போதும் சந்தோஷமாக இல்லை, தூக்கம் வரும்போதும் சந்தோஷமாக இல்லை, எந்திரிக்கும் போதும் சந்தோஷமாக இல்லை. அந்த நடுக்காலத்தில் அந்த காலத்தில் வேலை செய்யும் போது, பிள்ளை குட்டிகளோடு இருக்கும்போது எல்லா நேரத்திலும் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. ஆனால் சந்தோஷத்தை தேடி வாழ்கிறீங்க. நீங்கள் சொன்னால் இந்த வாழ்க்கை தான் சந்தோஷமான வாழ்க்கை. நல்லா நினச்சி பாருங்கள். நீங்கள் செய்கிறது, உணவு எடுக்கிறதும், பிள்ளைக்குட்டிங்க சரி கட்டுறதும், அந்த ரெண்டு விஷயத்துக்கும் தவிர ஏதாவது பண்ணுறீங்களா? நல்லா நினச்சி பாருங்கள். அதுதான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அது அந்த ரெண்டு தான் நம்ம முழுசாகவே நம்மளோட வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது இந்த உலகத்தில் இருக்கிற அந்த சின்ன எறும்புல இருந்து பெரிய திமிங்கல் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஆனால் அது உங்கள் வீட்டில் வளர்க்குற நாய்க்கும் பொதுவான ஒரு விஷயம் தானே. ஆனாலும் அதை தாண்டி நம்ம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வேலை செய்யணும். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஏதாவது உங்கள் வீட்டில் இந்த காடில் இருக்கிற எல்லா மிருகங்களையும் சும்மாவே எடுக்கிற விஷயம் நம்ம கஷ்டப்பட்டு அது மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கிற வேண்டியது. ஏன்னா வேண்டியது வருது. அப்படி தான் நம்ம உலகத்தை செஞ்சு இருக்கிறோம். ஆனாலும் அதை விட்டு இப்போ இந்த நேரத்தில் சந்தோஷமாக வாழ முடியாமல் இருக்கிறது நம்மளோட எதிர்காலம் இப்படி இருக்க வேணும்னு ஒரு வேண்டுதல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறனால, அந்த வேண்டுதல் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிறனால இந்த நேரத்தில் இப்போ சந்தோஷமாக வாழ முடியாமல் இருக்கிறோம். ஏன்னா அந்த வேண்டுதலோடு தான் நம்ம சந்தோஷம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வேண்டுதல் கிடைச்சா தான் நம்மளுக்கு சந்தோஷமாக வாழ முடியும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வேண்டுதல் இருந்து நம்மளுக்கு சந்தோஷம் கொண்டு கொடுத்தது இல்லை. அந்த வேண்டுதல் இருந்து எல்லா நேரத்திலும் எப்படியோ எல்லா நொடிகளிலும் நம்மளுக்கு கொடுத்தது சந்தோஷம் இல்லை, துக்கம் தான். ஏன்னா அப்படி நடக்க வேணும், இப்படி நடக்குமான்ற ஒரு பயத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பயத்தோடு நம்மளோட வாழ்க்கை சும்மாவே
அந்த பயத்தோடவே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்து அந்த பயத்தோடவே நம்ம சாவு நம்ம கிட்ட வருது. நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் பிறந்த நாள் இருந்து இறக்குற நாள் வரைக்கும் பயத்தோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எதுக்காக பயமாக வாழ்கிறதுக்கு அவசியம் இல்லை. உண்மையை தெரிஞ்சுக்கங்க, உண்மையோடு வாழுங்க. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சொல்கிற வழியில் போகிறதுக்கு கொஞ்சம் யோசிக்குங்க. அந்த யோசிப்போடு இருந்தால் அவங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லது தெரிஞ்சால் நல்லா வாழ்வீங்க. அப்போ நல்லது தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்போதுமே எல்லா நேரத்திலையும் முயற்சி பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய நாள் அமைக்க வேண்டும்.